Hi students, this is Alex here. Exercise 5.2, question number 8. Subdivision 2. Identify the type of conic, அதுக்கப்புறம் center, foci, vertices and directrices கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம பழைய வீடியோவில் இதை வந்து டயக்ராம் வச்சு நம்ம டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதை ஃபார்முலா வச்சு டைரெக்டாக போடுற மாதிரி கொஞ்சம் குயிக் டைமில் போடுற மாதிரி சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு தான் வந்து இந்த நியூ வீடியோஸ். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஒரு கண்டிஷன் இருக்கு. அதாவது b ஸ்கொயர் மைனஸ் 4ac வந்து ஈக்குவல் டு 0வா இல்லை லெஸ் தேன் 0வா இல்லை கிரேட்டர் தேன் 0வான்னு நம்ம பார்க்கணும். இப்போ இந்த b அப்படின்றது xyயோட கோஎஃபிஷியன்ட். இங்கே xy டேர்மே வராது, அதனால b யோட வேல்யூ 0. a அப்படின்றது x ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட். இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணால் x ஸ்கொயர் வரும், அது கூட வந்து ஒரு 1/100 இருக்கும். அப்போ a வந்து 1/100. அதே மாதிரி cன்றது y ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட். ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ண பிறகு y ஸ்கொயர் வரும், அது கூட ஒரு 1/64 இருக்கு. இப்போ இது எல்லாத்தையும் நீங்கள் சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது b ஸ்கொயர் அப்படின்றது 0 ஸ்கொயர் வச்சு 0 மைனஸ் 4, a வந்து 1/100, c வந்து 1/64. எனிவே இது வந்து நெகட்டிவ் நம்பர் வரும். ஸோ லெஸ் தேன் 0. இது லெஸ் தேன் 0வா வந்துட்டனால தேர்ஃபோர் இதை வந்து நம்ம எலிப்ஸ் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. ஸோ இந்த கண்டிஷன் வந்து யூஸ் பண்ண தெரியணும். b ஸ்கொயர் மைனஸ் 4ac வேல்யூ வச்சு நம்ம என்ன கோனிக்னு ஐடென்டிஃபை பண்ணணும். அதுக்கு அடுத்தது சென்டர், ஃபோக்கை, வெர்டிசஸ், டைரக்ட்ரிசஸ் கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ இதை நம்ம இதோட ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் அலாங் வித் சென்டர் h, k இருக்கிறதோட கம்பேர் பண்ணணும். அதாவது x மைனஸ் h ஹோல் ஸ்கொயர், எக்ஸ் டேர்முக்கு கீழே இருக்கிற நம்பர் பெரிய நம்பர் இருந்தால் அதான் ஏ ஸ்கொயர். அப்போ இங்கே வந்து 100 இருக்கு, அதனால இதை ஏ ஸ்கொயர் அப்படின்னு நம்ம எடுத்துப்போம். பிளஸ் ஒய் மைனஸ் கே ஹோல் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. இப்போ இதோட நம்ம கம்பேர் பண்ணும்போது இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் பிளஸ் 1 இருக்கு, இது எக்ஸ் மைனஸ் ஹெச் இருக்கு. அப்போ ஹெச்சோட வேல்யூ வந்து -1. அதே மாதிரி கேவோட வேல்யூ இங்கே ஒய் மைனஸ் 2 இருக்கு, இங்கே ஒய் மைனஸ் கே இருக்கு. ஸோ 2 அண்ட் ஏ ஸ்கொயருக்கு பதில் நமக்கு 100 இருக்கு. அதே மாதிரி பி ஸ்கொயருக்கு பதில் 64. இப்போ ஏ வந்து இது ரூட் எடுத்தீங்கன்னா 10, இதுக்கு ரூட் எடுத்தா 8. எப்பவுமே நம்ம எலிப்ஸில் அண்ட் ஹைப்பர்போலால இது மாதிரி ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் இன்டூ 1 மைனஸ் இ ஸ்கொயர். இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் இ ஸ்கொயர்னு எழுதும்போது சி ஈக்குவல் டு ஏஇ அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணால் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர். இப்போ இதை வச்சு நம்ம சி கண்டுபிடிச்சிடலாம். ஸோ பி ஸ்கொயர் வந்து 64 ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் 100 மைனஸ் சி ஸ்கொயர். ஸோ சி ஸ்கொயர் இந்த பக்கம் வந்துடும். அப்போ என்ன ஆகும்? சி ஸ்கொயர் ஈக்குவல் டு 100 மைனஸ் 64. ஆஃப்டர் சப்ட்ராக்ஷன் சி ஸ்கொயர் வந்து 36 வரும், சி வந்து 6 வரும். ஸோ இப்போ நம்ம சி கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம சென்டர். ஸோ சென்டரோட ஃபார்முலா வந்து ஹெச் கமா கே. ஹெச் அண்ட் கே வேல்யூஸ் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். அதை அப்படியே சப்ஸ்டிடியூஷன் பண்ணும்போது -1, 2. அடுத்தது ஃபோக்கை. ஃபோக்கை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் ஏ கமா 0. ஏன்னா இது எக்ஸ் ஆக்சிஸில் தான் எலாங்கேட்டடாக இருக்கும். ஸோ ஏ கமா 0, ஏஇ கமா 0, அதாவது அதை நம்ம சி கமா 0 அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்று வந்து மைனஸ் சி கமா 0 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம ஏஇ யூஸ் பண்ணாமல் சி யூஸ் பண்ணால் சி கமா 0 மைனஸ் சி கமா 0ன்னு சொல்லுவோம். பட் இங்கே நமக்கு சென்டர் வந்து ஹெச் கமா கே இருக்கிறனால ஒரு ஹெச்சும் கேவும் அதோட ஆட் பண்ணி ஃபார்முலா எழுத தெரியணும். இது நீங்கள் டைரெக்டாக ஃபார்முலா வச்சு போட்டீங்கன்னா ஃபார்முலா வந்து நமக்கு நல்லா தரவாக தெரியணும். ஸோ இது வந்து ஹெச் பிளஸ் சி கமா 0 பிளஸ் கேன்றது கே. அண்ட் இன்னொன்று வந்து ஹெச் மைனஸ் சி கமா கே. ஸோ நம்ம யூஸ்வல் ஃபார்முலா வர்றதுல ஒரு ஹெச்சும் கேவும் நம்ம சேர்த்துக்கணும். இப்போ ஹெச்சோட வேல்யூ இது வந்து -1 பிளஸ் சி வந்து 6 கமா கே வந்து 2 அண்ட் ஹெச் வந்து -1 -6, 2.
அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு 5,2 அண்ட் -7,2 அப்படின்னு கிடைக்கும். இப்போ அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, வெர்டிசஸ். ஸோ வெர்டிசஸ்க்கும் இதே மாதிரி தான் நமக்கு வந்து A,0 -A,0 வரும். பட் ஹெச்சும் கேவும் சேர்த்துக்கணும். ஸோ H + A, K அண்ட் இன்னொன்று வந்து H - A, K. ஸோ -1, ஹெச்சோட வேல்யூ -1, A வந்து 10. ஸோ +10, 2 அண்ட் இன்னொன்று வந்து -1 -10, 2. ஸோ 9,2 அண்ட் -11, 2. அடுத்தது லாஸ்ட் வந்து நமக்கு வந்து டைரக்ட் ரிசல்ட்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ x is equal to h + or minus a by e. ஸோ இது நம்ம சப்ஸ்டிடியூஷன் பண்ணும்போது x is equal to -1 + or minus a வந்து 10 இல்லையா, அண்ட் AE அப்படின்றதா C, அதுதான் வந்து இங்கே 6ன்னு இருக்கு. ஸோ AE equal to 6னா E வந்து 6/A. ஸோ இந்த இடத்துல by 6/A, பட் ஏவே அகைன் 10 தானே. ஸோ நம்ம ஏவையும் இங்கே 10ன்னு சப்ஸ்டிடியூஷன் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நமக்கு x is equal to -1 + or minus 100/6ன்னு வரும். ஏன்னா இந்த 10 வந்து இங்கே வந்துடும். இப்போ x is equal to -1 + or minus 50/3. ஸோ இதை வந்து நம்ம தனித்தனியாக எடுத்துக்கலாம். x is equal to -1 + 50/3 and x is equal to -1 - 50/3. LCM எடுக்கும்போது இங்கே வந்து -3 + 50. அப்போ இது வந்து 47/3ன்னு வரும். இது வந்து LCM எடுத்தால் -3 - 50. ஸோ -53/3. இப்போ டோட்டலாக இதை நம்ம 47/3 அப்படின்றது ஒரு டைரக்ட்ரிக்ஸ், இன்னொன்று வந்து -53/3. ஸோ அவங்க கேட்ட எல்லா வேல்யூஸும் கண்டுபிடிச்சாச்சு. இங்கே நம்ம எதுவுமே டயக்ராம் யூஸ் பண்ணல, டைரெக்டாக ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ ஃபார்முலா வந்து நம்ம நல்லா தரவாக இருந்தோம்னா இது வந்து கொஞ்சம் குயிக்கர் டைமில் கம்ப்ளீட் பண்ண முடியும்.